தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெப நிலையில் நம் அனைவரும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலை உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் அழைப்போம். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, பரிசுத்த ஆவியின் திருநாளாக இந்த நாளிலும் ஆவியானவரே இறங்கி வா. எங்கே என் நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், அமர்ந்திருக்கிற எங்கள் உள்ளத்தை உடைய அன்பினால், உடைய ஆசீர்வாதத்தினால், உடைய வார்த்தையினால் நீர் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை பலன் உள்ளது. இன்றைக்கும் நாங்கள் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் இந்த வார்த்தை ஒன்றே போதுமானதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். எனவே திருச்சபையில் இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு திருநாள், பரிசுத்த ஆவியின் பண்டிகை என்கிற பெந்தேகோஸ்து திருநாள் என்கிற இந்த நாள் நாம் எல்லாரும் இந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டிய, நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாளாய் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதிகள் ஒவ்வொன்றுமே இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றதாகவும், இந்த ஆவியானவர் நம் மீது எப்படி செயல்படுகிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒன்றாகவும் இருக்கிறது. எனவே இந்த நாளில் மறுமுறைக்கு ஆயத்தமாக ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். யாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே என்கிற இந்த நாளின் பொருள் 50வது நாள் என்று பொருள்.
பெந்தேகோஸ்தே திருச்சபை என்று பல திருச்சபைகளை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் 50வது நாள் என்று. யூத மக்கள் பஸ்கா திருவிழா முடித்து 7 வாரங்கள் கணக்கிட்டு இந்த 50வது நாளில் தான் அவர்கள் அறுவடை பெருவிழாவை கொண்டாடினார்கள். எனவே இந்த நாளை நினைவு கூறும் வண்ணமாக கிரேக்கத்தில் இந்த நாளை பெந்தேகோஸ்தே என்று அழைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை ஒருவர் படிக்க பார்க்கலாம். லேவியர் ஆகமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின நல்ல கவனியுங்கள். 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது 50வது நாளை நினைவு கூறப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வரும்போது இயேசுவின் சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் நிகழ்ந்த பிறகு அவர் பரத்திற்கு ஏறுகிறதற்கு முன்பாக தம் சீடர்களுக்கும் காட்சி அளித்து அருமையான இந்த பரிசுத்த ஆவியை அவர்களிடத்தில் கொடுத்து, நான் பரலோக வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன், எனக்கு பதிலாக உங்களோடு எல்லா நாளும் இருக்கும்படியாக ஒருவரை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் வருவார் என்றால் நான் விட்டு போன பணிகளை மாத்திரமல்ல, உங்கள் வாழ்வில் நான் என்ன செய்ய நினைத்தேனோ அதை எல்லாவற்றையும் செய்வார் என்று அவர் சொல்லி இந்த ஆவியானவரை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து போனார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உங்களிடத்தில் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்டா நம்முடைய தமிழ் சுவிசேஷர் உத்தர திருச்சபையில் ஐயா ஒருவேளை பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு மாறிட்டாரோ அல்லது இந்த காரியங்களை குறித்து தெரியாதோ என்று எண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கும் நாம் புரிந்து கொண்டிருக்கிற விதம் வேறு, வேதத்தில் சொல்லப்பட்ட விதம் வேறு. ஒருவேளை நான் கேட்ட கேள்விக்கு நான் மீண்டும் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள்? ஐயா, எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியாது, என்னை மற்றவர்களை போல குதித்து ஆடி ஸ்தோத்திரம் செலுத்த தெரியாது, என்னையே நான் உணர்ந்து நிற்கிற நிலையில் நான் இருக்கிறதும் கிடையாது. நான் ஜெபிப்பேன், வேதத்தை படிப்பேன், ஆலயத்திற்கு வருவேன். இதுதான் ஐயா எனக்கு தெரிந்த நியதி. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? தாவீது மிக அழகாக சொல்லுவார். 139ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களில் பாருங்கள். 139:7-8 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும். நீ நல்ல கவனி, அந்த வசனம் அழகா இருக்கும். ஆண்டவரே, நான் பூமியில் இருக்கிறேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன் இல்ல, நீர் அங்கே இருக்கிறீர். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா பக்கத்திலும் உலாவுகிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒருவராய் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், பிதா எப்படி செயல்பட்டாரோ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவரிடத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் எண்ணிக்கொள்கிற காரியங்கள் வேறு. ஆனால் இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் கேட்கிறேன், முடிவில் நீங்கள் கைகளை உயர்த்துவீர்கள், உண்மையாகவே கர்த்தர் என்னோடு செயல்பட்டார் என்று சொல்லுங்கள். எப்படி என்று பார்ப்போம் என்றால், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் 3 வித குணங்களை வெளிப்படுத்துவார்கள். இங்கு அமர்ந்திருக்கிற நாம் ஆகட்டும், ஆலயத்திற்கு வராத மற்றவர்களாகட்டும், புறஜாதி மனிதர்களாகட்டும், தங்கள் பிள்ளைகளிடத்தில் 3 காரியங்களை அருமையான பெற்றோர்கள் வெளிப்படுத்துவார்கள். முதலாவது, தன் குழந்தைகளை அழும்போது அல்லது அவர்களுக்கு ஏதாவது தேவை என்கிற போது அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றுவார்கள். இரண்டாவது, அந்த குழந்தைகள் தவறு செய்யும் போது அந்த குழந்தைகளை கண்டித்து உணர்த்துவார்கள். மூன்றாவது, தன் பெற்றோரை நல்ல நிலை தன் பிள்ளைகளை நல்ல நிலையில் உயரும் வரை தன் பெற்றோர்கள் கூட இருந்து காப்பாற்றுவார்கள். இந்த 3ஐயும் நம்ம யாரும் செய்யாமல் போனதில்லை. உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் ஆதரவாய் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து உணர்த்துகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கும் வரைக்கும், ஒருவேளை அவர்களுக்கு குழந்தைகளே இருந்தாலும் இன்றைக்கும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். முதலாவது சொன்னதை போல இந்த தேற்றரவாளனாகிய ஆவியானவரும் அப்படிப்பட்ட குணத்தை உடையவராகவே இருக்கிறார். எனவே முதலாவது நான் எழுதி வைத்த ஆவியானவருடைய குணாதிசயங்களில் ஒன்று, கண்ணீரை துடைக்கும் ஆவியானவராய் தேற்றரவாளன் இருக்கிறார். கண்ணீரை துடைக்கும் ஆவியானவர். யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்க பார்க்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லுகிற முதல் ஸ்டேட்மெண்ட், அவர் ஒரு என்ன போட்டுருங்க, பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருவார். எந்த நிலையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்கிற போது அந்த சீடர்களுக்கு பயம், அந்த கூட இருந்த மக்களுக்கு அதிர்ச்சி. இனி எங்களை சத்தியத்திலும், இனி எங்களை பரிசுத்தத்திலும், இனி எங்களை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையில் நடக்க போவது யார் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக அழுது கொண்டும், இனி யார் எங்களுக்கு என்கிற ஒரு அங்கலாய்ப்போடும் அவர்கள் நிற்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், தேற்றரவாளன் ஒருவர் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இன்றைக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள், பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு கோபப்பட்டாலும் குழந்தைகள் அழுதால் முதலாவது அணைக்கின்ற கரம் தாயுடைய, தகப்பனுடைய கரமாய் இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை வெறுத்து விடலாம், ஆனால் எந்த நிலையிலும் பெற்றோர்கள் பிள்ளையை விட்டு கொடுப்பதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. அமர்ந்திருக்கிற நாம் அதற்கு சாட்சிகள். அதனால தான் தேற்றரவாளன் இன்றைக்கும் நம்மை தேற்றிக் கொண்டு இருக்கிறார். யோசித்துப்பார், கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எதை வேணாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், என் காரியங்களை சொல்ல, என்னிடத்தில் பேச, என் கண்ணீரை துடைக்க யார் இருக்கிறார்? ஒரு பக்தன் மிக அழகாக சொன்னான், கிறிஸ்தவ குடும்பத்தை பற்றி, நாம் எல்லாரும் குடும்பமாய் இருக்கிறோம், ஆனால் குடும்பத்திற்குள் ஒவ்வொருவரும் அனாதைகளாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் குடும்பமாய் இருக்கிறோம், ஆனால் குடும்பத்திற்குள் ஒவ்வொருவரும் அனாதைகளாய் இருக்கிறோம்.
தகப்பனிடத்தில் பேசுவதில்லை, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசுவதில்லை, அண்ணன் தம்பி இடத்தில் பேசுவதில்லை. ஆனாலும் நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்தவ குடும்பமாக. நாம் எண்ணி பார்த்தால் நம்மை தேற்றுவதற்கு, நம் கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதன்மையான முதலாவது ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் தேற்றியதா, அவரை வழி நடத்தியதா, இதையும் நீ கடந்து போவாய் என்கிற எண்ணத்தையும் உணர்வையும் கொடுத்ததால் இந்த ஆண்டில் இந்த 6வது மாதம் வரைக்கும் நம்மை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அவர் எப்படியாக தேற்றுகிறார்? ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பாருங்கள். மிக அழகாக சொல்லுகிறது. அந்தபடி நீங்களும் நானும் பயந்து வாழ்வதற்கு நீங்கள் அடிமையோடு வாழ்கிற ஆவியை பெறாமல் ஆண்டவரை நோக்கி உரிமையோடு அழைக்கிற அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று யார் தாமே? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகன் என்று சொல்லுகிற அந்த சத்தம் யாருடையது? அந்த உணர்வு யாருடையது என்றால் இன்றைக்கும் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். நான் என்னையே மறந்து ஆடுவது, விழுவது, புரள்வது அல்ல, என்னை உணர்த்துவதுதான் ஆவியானவர். என்னை உயிரடைய செய்வதுதான் ஆவியானவர். என் குறைகளை நீக்குபவர்தான் ஆவியானவர். ஒரு சிறிய ஒரு பையன் ஒரு ஓவியத்தை வரைந்து எனக்கு ஏதாவது உதவுங்கள் என்று எழுதி வைத்தார். ஒரு சிறிய ஒரு பையன் ஒரு ஓவியத்தை வரைந்து எனக்கு ஏதாவது உதவுங்கள் என்று எழுதி வைத்து அமர்ந்திருந்தார். வழியில் போனவர்கள் வந்தவர்கள் அந்த ஓவியத்தை பார்க்கிறார்கள். ஒருவரும் உதவ முன்வரவில்லை. ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது. அவன் மிகவும் துக்கத்தோடு அவன் போதகரிடத்தில் போய் கேட்டானா, ஐயா, நான் ஒரு ஓவியத்தை வரைந்திருந்தேன், இந்த ஓவியத்தை வரைந்து வைத்து விட்டு எனக்கு உதவுங்கள் என்று கேட்டேன், யாரும் உதவவில்லை, நான் என்ன செய்வேன்? உடனே அவர் ஒரு வாக்கியத்தை சொல்லி, இந்த வாக்கியத்தை நீ அந்த ஓவியத்தின் அருகில் எழுதி வை, என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அடுத்த நாள் அந்த மனிதன் கீழே எழுதின அந்த வாக்கியத்தை எடுத்துவிட்டு இந்த ஓவியத்தில் இருக்கிற குறைகளை சொல்லுங்கள். இந்த ஓவியத்தில் இருக்கிற குறைகளை எழுதி விட்டு அமர்ந்தாராம். வருகிற போகிறவர் ஒவ்வொருவரும் தங்கள் கண்களுக்கு பட்ட குறையை அந்த வரைபடத்தின் மேலே இருந்து கீழே வரைக்கும் எழுதினார்கள். மீண்டும் போதகரிடத்தில் வருகிறான். ஐயா, ஒரே குறைகளாக நான் என்ன செய்வேன்? மீண்டும் அந்த வாக்கியத்தை எடுத்துவிட்டு இன்னொரு வாக்கியத்தை எழுதுகிறார். குறை சொன்ன நீங்கள் இதற்குரிய வழியை சொல்லுங்கள் என்று கேட்டார். குறை சொன்ன நீங்கள் வழியை சொல்லுங்கள். எழுதின ஒரு மனிதனும் வழியை சொல்லவில்லை, தங்களால் முடிந்த பணத்தை போட்டுவிட்டு போனார்கள். அருமையானவர்களே, இந்த ஆலயத்திலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, நம்மை குறை சொல்ல உறவினர்கள் அல்ல, நம் வீட்டிலேயே அநேகர் இருக்கிறார். நம்மை குறை சொல்ல அநேக மக்கள் நம்மோடு இருக்கிறார். ஆனால் வழி சொல்ல யார் இருக்கிறார் என்றால் இயேசு ஒருவரை தவிர நமக்கு யாரும் வழி சொல்ல மாட்டார். இந்த ஆவியானவரை உணர்வீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு பெற்றோரை போல உங்களுக்கு உரிய காரியத்தை அவர் வெளிப்படுத்துவார். குற்றம் சொல்ல 1000 பேர் இருக்கிறார். யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 to 11 வசனங்களை பார்க்கும்போது
விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை எல்லாரும் கொண்டு வருகிறார். அவரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், இவரை நாங்கள் கையும் களவுமாய் பிடித்தோம். இவர் மீது நீ சொல்ல இருக்கிற தீர்ப்பு என்ன? எல்லாரும் குற்றப்படுத்தினார்கள். இயேசு அமர்ந்து ஒரு பக்கம் குற்றப்படுத்துகிற மனிதர்களை பார்க்கிறார், இன்னொரு பக்கம் தன் குற்றத்தை வேதனையோடு அனுபவிக்கிற அந்த ஸ்திரீயை பார்க்கிறார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ கல்லை எரிய வேண்டாம், எடுத்து அடி, தைரியமா அடி, ஆனா உன்னில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து அறிய. இங்க படித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சொல்லும், பெரியோரில் இருந்து சிறியோர் வரை. அப்ப குற்றப்படுத்த யார் இருந்துதான் இருக்கிறாங்க? பெரியோரில் இருந்து எல்லாரும் குற்றப்படுத்தும். அதை வழி சொல்லுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேற்றரவாளன் ஆவியானவர் இருக்கிறார். சங்கீதம் 32:8 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நான் உனக்கு போதித்து உன்மீது என் கண்ணை வைத்து. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நாம் எங்கு போய் கற்றுக்கொள்ள போகிறோம்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு குடும்பத்தில் நம்முடைய கஷ்டங்களை, நம் கண்ணீர்களை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறார்? குடும்பத்திற்காக காலையிலிருந்து இரவு வரை உழைக்கின்ற தாய்மார்கள் தன் கணவனிடத்தில், தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் கேட்பதற்கு நீங்கள் நன்மை கூட செய்ய வேண்டாம். அந்த காரியங்களை காது கொடுத்து கேட்கிறோமா? அப்ப முதலாவது, அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆவியானவராய் இருக்கிறார், நம் பெற்றோரை போல. இரண்டாவது காரியம், அவர் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்? யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்ந்தார். இரண்டாவது அவரிடத்தில் காணப்படுகிற குணம், உங்களையும் என்னையும் கண்டித்து உணர்த்துவார். பிள்ளைகள் எப்படி வேணா வாழலாம் விட்டுட்டோம்னா, அதே பிள்ளைகளால் பெற்றோர்கள் ஒரு நாள் அழுவார்கள். அதனால வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:24, பிரம்பை கையாளாதவர். வசனத்தை பெரியவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும், பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? அடிக்கிறதான் வாழ்க்கை அல்ல, உன் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்துவது பெற்றோரின் கடமை. எந்த குழந்தையும் நாம் ஜெபிக்காமல் நாம் பெறவில்லை. ஒவ்வொரு தாயும் தன் கர்ப்பத்தின் கனியை வேதனையோடு, ஜெபத்தோடு, கண்ணீரோடு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறோம். அந்த கனிகளை நாம் வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை. அவர்களுக்கு அன்பையும் காட்டுங்கள், அவர்களுக்கு கஷ்டத்தையும் காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் காரியங்களின் சொற்களை வளர்க்காவிட்டால் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளாலே நீங்கள் அழுகின்ற ஒரு நிலைமை வரும். பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, மனுஷன் எதை விதைக்கிறானோ, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களை விதைக்கிறோம், நல்ல எண்ணங்களை விதைக்கிறோம். எப்படி மற்றவர்கள் வாழுகிறார்கள் பார். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் தேவையான இந்த வசனத்தை நீங்களும் நானும் விதைத்து இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். என்னை கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையும் இந்த வேதத்தில் இருக்கிறது. வேத வசனம் வாக்குத்தத்தம் நிறைந்தது மாத்திரமல்ல, ஆறுதலின் வார்த்தைகள் மாத்திரமல்ல. அப்ப ஆவியானவர் என்னை எப்படி கடிந்து கொள்வார்? யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது,
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். யோவான் 8:30 சொல்லுகிறது, 32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப என் ஆவியானவர் என்னோடு கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் எங்க இருக்கிறது? இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. இன்னைக்கு வாக்குத்தத்த வசனங்களை தேடுகிறோம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேடுகிறோம். இந்த வேதாகமத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையில், வாலிபத்தில், வேலை ஸ்தலத்தில், என் தனிப்பட்ட அறையில், என் எண்ணத்தில், நான் நடக்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு இந்த ஆவியானவர் அவர் வேத வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் உணராமல் போனால், இந்த வார்த்தையை நாம் கேளாமல் போனால், என் வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் காண முடியாது. ஏன் தெரியுமா? இந்த வேத வசனம் யாரால் எழுதப்பட்டு இருக்கிறது? ஏன் இந்த வேத வசனம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நம்மோடு பேசுகிறது என்றால், படிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். ரெண்டு தீமோத்தேயு 3:16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் படிக்கிற இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. படிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நீ படிக்கும் போது தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக உன்னை மாற்றுவதற்கும், அவைகள் உபதேசத்துக்காகவும், இந்த வசனங்கள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், எதுக்குங்க? கடிந்து கொள்ளுதலுக்கும், நான் தவறாய் போகும்போது என்னை சீர்திருத்தி நீதியை படிப்பிக்கிறதுக்கும் அப்ப எனக்கு யூஸ்ஃபுல்லான புத்தகம், என் குடும்பத்திற்கு எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு காரியம் இந்த வேத புத்தகம். பரிசுத்த ஆவியானவர் முதலாவது என்னை தேற்றுகிறார், இரண்டாவது என் காரியங்களை, என்னுடைய வாழ்க்கையை அவர் கண்டித்து உணர்த்தி என்னை மாற்றுகிறார். ஒரு வாழ்க்கையில் யோசித்துப்பார், நாம் மறைமுகமாக செய்த தவறுகளை இன்றைக்கும் ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக காட்டுகிறார். அது எனக்கு தெரியாது, அருகில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உங்க மனசாட்சிக்கு முன்பாக ஆவியானவர் காட்டுகிற காரியத்தை நான் செய்தது தவறு ஆண்டவரே, நான் பார்க்கிறேன். உங்கள் அருகில் இருக்கவங்க பார்க்கலாம், உங்கள் மனக்கண் முன்பாய் கர்த்தர் காட்டுகிறார், என் மகனே மகளே, இது உனக்கு தேவையற்ற காரியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை காண முடியாது. பிள்ளைகளுக்கு அன்பாய் இருக்கிற அதே நேரத்திலும் நாம் நம்முடைய காரியங்களில் ஒரு சில காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். முதலாவது சொன்னேன், அவர் நம்மை தேற்றுகிறார். இரண்டாவது கண்டித்து உணர்த்துகிறார். மூன்றாவது கடைசி வரை, நீ பரலோக வாழ்வில் செல்லும் வரை இந்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். பெற்றோர்கள் தன் பிள்ளையின் கடைசி நிமிடம் வரை அவர்களோடு. இன்றைக்கு 5 மணிக்கு திருப்பூரில் ஒரு வீட்டின் வீடு இந்த காலை 5 மணிக்கு அந்த வீட்டிற்கு போகிறேன். அந்த வீட்டில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த இருவருடைய பெற்றோர் 80 வயதிற்கு மேலான தளர்ந்த நிலையில் அவர்கள் கைத்தடிகளோடு வருகிறார்கள். நான் கேட்டேன், அம்மா
5 மணிக்கு நீங்கள் ஏன் வர வேண்டும்? கண்டு வரலாம்ல. ஐயா, இந்த வீட்டின் காரியங்களை எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்து ஆரம்பித்தோம். மற்ற எல்லா நாளும் தூங்கினாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கிடைக்குது ஐயா, அதில் இருக்கிற சந்தோஷம் வேற என்ன இருக்கிறது? நீங்கள் 2-3 தலைமுறை பார்த்திருந்தாலும் உங்கள் தாய் தகப்பன் நீங்க யாருங்க சொல்லுங்க? பிள்ளைகள் தான். நீங்க பிள்ளைகள் தான். அதே போலதான் ஆவியான ஒரு சமூகத்தில் நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தின் குழந்தைகள். குழந்தைகள் படிக்கிறீங்களா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 2 கொரிந்தியர் 3. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஆவியானவருடைய உணர்வு உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. யாரோ ஒருத்தருக்கு உண்மைதான் என்னை கண்டித்து உணர்த்தி இருக்கிறார். நான் கண்ணீர் விட்ட போது இந்த வசனத்தால் தேற்றி இருக்கிறார். நான் எத்தனையோ முறை என் வீட்டிற்குள் சுடித்த போது நான் இருக்கிறேன் என்கிற உணர்வை தந்திருக்கிறார். ஆவியானவர் என்பது பார்ப்பதை மற்றவர்களிடத்தில் காண்பதை போல என்னை விட்டதில்லை. நான் பைபிளை புரியும் போது, இந்த வசனத்தை உணரும் போது நான் ஒத்துக்கொள்கிறேன், என் ஆவியானவர் எங்கேயோ அல்ல, என்னுடன் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களோடு இருக்கும் போதுதான் ஆவியின் கனிகளாகிய கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-25 சொல்லுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த பரிசுத்த ஆவியை பண்டிகை வேண்டி இந்த கனிகளை எனக்கு தான், ஒரே சந்தோஷத்தை தான், சமாதானத்தை தான், பொறுமையை தான், தயவை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிறைவாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சகரியா 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே. ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி. மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவரே, இதோ உன் சந்தத்தின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தின் என்ன ஆசீர்வாதமான வார்த்தை சொல்ல. பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கடைசி வரைக்கும் கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் செல்லுகிறோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். எங்களோடு கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும், எங்களை உணர்த்தும் ஆண்டவர். எங்கள் கண்ணீரை கொடுக்கும். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நீர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுடன் நல்ல தகப்பனே. ஆமென்.